வெல்கம் பேக் டு பயோலெஜன்ஸ். ஒய் ஃபியர் வென் பயோலெஜன்ஸ் இஸ் ஹியர். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 12 சாப்டர் 2 செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ஸில் டாபிக் நம்பர் 4 பிஸ்டில் அண்ட் மெகாஸ்பொராஞ்சியம் பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கைனீஷியம் அப்படின்றது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அண்ட் பிஸ்டில் அப்படின்ற அதுவுமே ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டு தான். ஸோ இதில் ரெண்டு இருக்குது. ஒன்று சிங்கிள் பிஸ்டில் இருக்கக்கூடியதை நம்ம மோனோகார்புலரி அப்படின்னு சொல்கிறோம். அதுவே மோர் தென் ஒன், அதாவது சிங்கிள் இல்லாமல் மோர் தென் ஒன், அதாவது அதிகமான பிஸ்டில்ஸ் இருக்கும் போது அதை நம்ம மல்டி கார்புலரி அப்படின்னு சொல்கிறோம். மல்டி கார்புலரியில் நமக்கு ரெண்டு வகை இருக்குது. ஒன்று மல்டி கார்புலரி சின்கார்பஸ். சின் அப்படின்னானது ஃபியூஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ மல்டி கார்புலரி சின்கார்பஸ். அப்புறமேட்டு இன்னொன்று மல்டி கார்புலரி அப்போகார்பஸ். அப்போனா என்னது? ஃப்ரீயான கார்பல்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ சின்கார்பஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பெப்பாவர். அதே மாதிரி அப்போகார்பஸோட எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா மைச்சீரியா. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளில் இம்பார்ட்டண்டான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு பிஸ்டிலை பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு ஃபீமேல் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 3 பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று ரிசீவிங் பிளாட்ஃபார்ம். ஓகேவா? அந்த போலன் கிரெயின் வேறு ஒரு இதுலேருந்து மேல் பார்ட்லேருந்து வர அந்த போலன் கிரெயின் லேண்ட் ஆகிற பிளாட்ஃபார்ம் தான் ஸ்டிக்மா. அதுக்கு கீழே எலாங்கேட்டடான அது ட்ராவல் பண்ணுற பார்ட்டை நம்ம ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறோம். கடைசியாக அது போய் ரீச் ஆகிற இடம் பேர் ஓவரி. ஸோ ஓவரி அப்படின்றது கீழே உள்ள பேசலான பல்ஜ்டு பார்ட்டு. ஸோ இந்த ஓவரிக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவேரியன் கேவிட்டி, ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ். அதுக்குள்ளே பிளாசண்டா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த பிளாசண்டாலேருந்து அரைஸ் ஆகிற ஒன்று தான் மெகாஸ்பொராஞ்சியா, அதாவது ஓவியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவரிக்குள்ளே தான் ஓவியூல்ஸ் இருக்கும். இப்போ போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸில் பார்க்கும்போது ஓவரி ஃப்ரூட்டாகவும் ஓவியூல்ஸ் சீட்ஸாகவும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஓவரியை பேஸ் பண்ணி, ஓவரியோட நம்பரை பேஸ் பண்ணி நமக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஓவரி ஒன்றே ஒன்று இருக்குது, யூனி. ஓகே, ஸோ அது பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் மேங்கோ, பேடி அண்ட் வீட். இதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. மேட் பிக் வின்ஸ். அதில் M ஃபார் மேங்கோ, P ஃபார் பேடி அண்ட் W ஃபார் வீட். அண்ட் இப்போ மெனி ஓவரிஸ், நிறைய ஓவரிஸ் இருக்குன்னா வாட்டர்மெலன் ஆர் பப்பாயா. அந்த ஆர்க்கு ஆர்ச்சிட்ஸ், ஓ ஆர்ச்சிட்ஸ். இது ஒரு ட்ரிக். ஸோ இப்போ நம்ம மெயின் டாப்பிக்கான மெகாஸ்பொராஞ்சியமோட ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஓவியல் பிளாசண்டா கூட தான் அட்டாச் ஆகிருக்கும். அது அதுக்கு ஒரு ஏஜென்ட் தேவை, ரைட்டா? அது அட்டாச் ஆகிருக்கிறதுக்கு அது ஒரு ஸ்டால்க் சப்ஸ்டன்ஸ் வச்சு அட்டாச் ஆகிருக்கும். அது பேர் ஃபியூனிக்கல். இந்த ஃபியூனிக்கல் கூட ஒரு பாடி ஃபியூஸாக இருக்கும் ஒரு இடத்துல. அந்த இடம் பேர் ஹைலம். இந்த ஹைலமை தான் நம்ம ஜங்ஷன் பிட்வீன் ஓவியூல் அப்புறமேட்டு ஃபியூனிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? ஓவியூல் பிளாசண்டா கூட அட்டாச் ஆகிருக்கிறதுக்கு ஒரு ஸ்டால்க் தேவை. அது என்னது? ஃபியூனிக்கல். இந்த ஃபியூனிக்கல் கூட ஒரு பாடி ஃபியூஸ் ஆகிருக்கு எங்கே? ஹைலம் அப்படின்ற ஒரு இடத்துல. அதனால் நம்ம ஹைலமை ஜங்ஷன் பிட்வீன் ஓவியூல் அண்ட் ஃபியூனிக்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு சீடுக்கான இப்போ அட்வர்ஸ் கண்டிஷன், நிறைய வெதர் கண்டிஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ரைட்டா? ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய இன்டிகுமெண்ட் கோட்டாக நிறைய கோட் வேணும், ரைட்? இப்போ நம்ம அதை சீட் கவரிங் கூட சொல்லலாம். இப்போ ஜாக் ஃப்ரூட்டோட சீட் நம்ம பார்த்தோம்னா அது மேலே ஒரு ப்ரொடக்டிவ் கோட்டிங் இருக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டிகுமெண்ட் சொல்லுவோம். ஒரு ஃப்ரூட்டை வேரியஸ் பண்ணும்போது 1 or 2 இன்டிகுமெண்ட்ஸ் மோர் ஆர் லெஸ் இருக்கும். இந்த இன்டிகுமெண்ட் ஃபுல்லாக கவராக இருக்காது. ஒரே ஒரு இடத்துல ஸ்மால் ஓப்பனிங் இருக்கும். அது பேர் தான் மைக்ரோபைல். இந்த மைக்ரோபைல் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது இந்த ஃபர்டிலைசேஷனில். அது என்னென்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மைக்ரோபைலுக்கு ஆப்போசிட் உள்ள எண்டு என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கலாசல் எண்ட். கலாசல் என்னது? பேசல் பார்ட். அப்போ மேலே யார் இருக்கா? மைக்ரோபைல். தட்ஸ் இட். ஸோ இந்த இன்டிகுமெண்ட்குள்ளே தான் நியூசெல்லஸ் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. இந்த நியூசெல்லஸில் அபண்டன்ட்டான ஃபுட் ரிசோர்ஸ் மெட்டீரியல் எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் ஃபுட் ரிசோர்ஸ் மெட்டீரியல் எடுத்து சர்வ் பண்ணுறதுக்காக நியூசெல்லஸ் இருக்கும். இந்த நியூசெல்லஸ்குள்ளே தான் எம்ப்ரியோ சாக் இல்லைனா ஃபீமேல் கேமிட்டோஃபைட்
இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே வீடியோஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு BioLegends. Why fear when BioLegends is here? Thank you for watching.